ஹாய் விஜய் சார். வாங்க சார். எப்போ வருவீங்கன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹாய் மது, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சார், நீங்க வருவீங்கன்ட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியா? ஏன் எதிர்பார்க்கல? நான் தான் கன்ஃபார்மா வருவேன்ட்டு சொல்லி தானே இருந்தேன். பை த வே, சி இஸ் மை ஒய்ஃப். ஹாய் மேடம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க கூட நல்லா இருக்கீங்க. என்னங்க என்ன பூமாரி? மாப்பிள்ள தானே உங்க கம்பெனில வேலை பாக்குறாங்கன்ட்டு சொன்னீங்க. பொண்ணு கூட நீங்க பேசுறீங்க. ரெண்டு பேரும் என்னோட கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாம ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ். ஓ அப்படியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல, டவுட் எல்லாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு எங்களால முடிஞ்ச சின்ன gift. ஐயோ சார், நீங்க வந்ததே எங்களுக்கு ஹாப்பி. எதுக்கு தேவையில்லாம கிஃப்ட்ஸ் எல்லாம்? பாலா, அங்க கொஞ்சம் பாரு யார் வந்திருக்கான்ட்டு. பார்த்தேன் ஷண்மு. உன் அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறது? என் அக்கா என்ன பார்த்தாலே பேச மாட்டா. நம்ம போயிடுவோம். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு. மாப்பிள்ளை பொண்ணுக்கு விஷ் பண்ணாம அப்படியே போக முடியுமா? பேசாட்டி போகட்டும், அமைதியா இரு. ஏய் பாலா, எப்போ வர சொன்னா எப்படா வர்ற? சாரிடா மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லையில. போடா டேய், எல்லா வேலையும் பசங்க நல்ல வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க. சீக்கிரமா வருவேன்னு பார்த்தா இப்படி காலை கவுத்தி விட்டுட்டீல. பூமாரி, பாத்தங்க, ஷண்மு வந்திருக்கா. ஷண்மு வந்திருக்கான்ட்டு சொல்லிட்டே இருக்க. அவகிட்ட போய் பேசு. ஏன் பேச மாட்டீங்க? என்ன ஆச்சு? அவகிட்ட பேச மாட்டேன். அதான் ஏன்னு கேட்டேன். அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காதுல, அதான். இங்க பாரு பூமாரி, இங்க உங்க அம்மா இருக்காங்களா இல்ல அந்த வாயாடி மலர் இருக்காளா? நீ தாராளமா போய் பேசலாம். போய் பேசு போ. இல்லங்க, வேண்டாம். அம்மா சொன்னதுதான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கே சண்மு கிட்ட பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்கி. இங்க பாரு பூமாரி, நான் சொல்றேன்ல, நான் சொன்னா கேப்பிய மாட்டியா? பாவம் அவ. வந்ததும் பாரு அவன் மூஞ்சி எப்படி வாடிடுச்சுட்டு. ஏன் சொல்லு? நீ பேச மாட்டேங்கிறதுக்காண்டி தானே. போய் பேசு. என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது தப்பு தானங்க. நான் பேசல, விடுங்க. தப்புதான். ஒரு மாசத்துக்கு மேலேயே ஒருத்தி மேல கோவத்தை காட்டுறது. பாவம் அவ எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு, உனக்கு பயந்துகிட்டு. யாரு அவளா? அவ வீட்ல யாருக்குமே பயப்பட மாட்டா. எனக்காச்சும் பயப்படுறதாச்சும். மலருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உன் தங்கச்சி உன் கண்ணு எதிராவே வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் இப்படியே அவாய்ட் பண்றீங்கல்ல. பரவாயில்ல, இருந்துக்கோ இருந்துக்கோ. பேசணும்னு தான் அவன் மனசு தோணுது. ஆனா அம்மா எங்கேயாச்சும் இருந்து பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாது. நீ தைரியமா போய் பேசு. தேவையில்லாம இப்படி கோலை மாதிரி பயந்துட்டு இருக்காத. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதை மன்னிச்சு ஏத்துக்கிட வேண்டியனா? உங்க அம்மாக்கு தான் இவ்வளோ கோவம் வருதுன்னா உனக்கு அதுல எதுக்கு பாதி வருது? கோவம்லாம் ஒன்றும் வரல, சரியா? நீங்க உங்க வாய்க்கு வந்ததுதான் பேசாதீங்க. எனக்கு அவன் மேல கோவம்லாம் இருக்கல. அவன் மேல எனக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யுது. இப்ப போய் பேசு. அவ எதனால இந்த தப்பு பண்ணா, எதனால கல்யாணம் பண்ணான்ட்டு எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லுவா. அவ தரப்பு நியாயத்தையும் கேட்கணும்ல. கேட்காமலே அவன் மேல பாஞ்சு விழுந்து கோவப்பட்டீங்கன்னா என்ன மிஞ்சும்? இல்லங்க, வேண்டாம். நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? போய் உட்காந்து அவ எதனால இப்படி பண்ணான்னு கேளு. சண்மு இப்படியெல்லாம் பண்றவளே கிடையாது. அந்த நிக்கான்ல அவன் தான் ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. பரவாயில்லையே, ஒரு ஆளுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்குற. நல்லவன்ட்டு உனக்கு எப்படி தெரியுமா? உன்கிட்ட வந்து சொன்னானா நான் ரொம்ப நல்லவன்ட்டு? இல்லங்க, அன்னைக்கு மலர் ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டா. அவளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணாரா. அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தா. அதுல இருந்து இவர் நல்லவர்ன்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அப்போ மலர் கூட மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. நீ தான் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க இல்ல பூமாரி? ஷண்மு, என்ன பாலா, போவோமா? என்னாச்சு? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? வரையில நல்ல ஹாப்பியா தானே வந்த. இப்ப என்னாச்சு? இல்ல பாலா, அக்கா. அக்கா தானே நிக்காங்க. எதுவும் பூதம் நிக்கலையே. அவங்கள பார்த்து நீ ஏன் இப்படி பயப்படுற? நீ ஒன்னும் தப்பு பண்ணல, சரியா? இல்ல பாலா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதனால அவங்கள பார்த்து நான் பயந்துதான் ஆகணும். ஏன் முன்னாடி உன்னை ஏதாவது திட்டிடுவாங்களா? அவங்க திட்டட்டும், அப்புறம் பாத்துக்கிடுறேன் நான் யாருன்ட்டு. சும்மா இரு பாலா, நீ வேற ஒரு ஆளு. நானே அவங்க ஏதாவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்ட்டு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம் தெரியுமா? அந்த நாள் தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ கூட சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ ஒருத்தங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க. அந்த நிலைமையில ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னால தான் பாலா. நீ மட்டும் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருந்தீன்னா நான் அவங்க கூட ஜாலியாக இருந்திருப்பேன்ல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. ஆமா ஆமா, அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ. எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளவுதான் உன்னையே மாண்டான்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன? உன் பூமாரி அக்கா உன் கூட பேசணும், அவ்வளவுதானே? இரு. பாலா சும்மா இரு. ஹாய். ஏய் லூசு பாலா, சும்மா இரு. அக்கா கோவப்பட்டு போயிட போதா? அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்கீங்க? சும்மா இருடா
பாலா, அண்ணின்லாம் கூப்பிடாத. அவங்க எனக்கு அண்ணி முறை தானே வேணும், வேற எப்படி கூப்பிடுறதா? சும்மா ஒரு பாலா, அவங்க கோவப்பட்டு போயிருவாங்க. நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அண்ணி. பாலா, அக்கா உன்கிட்ட பேசுறாங்க. அது என்ன உலக அதிசயமா? இப்ப பாரு, உன்கிட்ட கூட பேசுவாங்க. அண்ணி, சண்முகம் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசு பூமாரி. என்ன சண்மு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அக்கா, நீ உண்மையிலே என்கிட்ட பேசுற? இல்ல இல்ல, உனக்கு பின்னாடி ஒரு பொம்மை நிக்குது பாரு, அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா பூமாரி. சும்மா இருங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. அக்கா, நீ உண்மையிலே ஆண்டியா பேசுற? என்னால நம்பவே முடியலக்கா. நான் பண்ணது எல்லாம் தப்புதாக்கா, என்ன மன்னிச்சிரு சரியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். அதான் செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டிய, அதெல்லாம் அப்படியே விட்டுரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அந்த வீட்ல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுறாங்களா? நல்லா இருக்குங்கக்கா. அண்ணா, பேசாம என் கூட வந்துருங்க, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் போய் பேசட்டும். அதுவும் கரெக்டு தான். என்ன பூமாரி, தங்கச்சி கூட போய் பேச போறியா? சரிங்க. அப்படியே எங்க போற? நகையை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போ. ஆமால்ல, கையில நகை இருக்குல்ல, மறந்தே போச்சுங்க, சாரிங்க. அது சரி, சாரிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வந்ததுல இருந்து 1000 தடவை என்கிட்ட சாரி சாரின்னு சொல்லியிருப்பேன். பேசாம இனிமே ஒண்ணு பண்ணு, ரெக்கார்ட் பண்ணி போன்ல வச்சுக்கோ. என்கிட்ட எப்பெல்லாம் சாரி கங்கன்னு தோணுச்சோ அதை தட்டி விட்டுரு. சிரிச்சுக்கோ, குடு. எதுக்குங்க இதெல்லாம்? இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்காண்டி தான் எடுத்துட்டு வந்தோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. உங்களுக்கு மாடல் ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்க, மாத்திரலாம். இல்லங்க, இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அக்கா, வரியா? அங்க போய் பேசுவோம். பொறு, எங்க கூட எல்லாம் பேச வேணாம், உன் அக்கா கூட மட்டும்தான் பேசணும். என்ன சண்மு? இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? கேட்டோன்னதான் எப்படி இருக்கேங்கிறதே கேக்குற. சரி சரி, லவ் பண்ணலாம் நாங்க தேவைப்பட்டேன், இப்போ தேவைப்படல இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, அக்காவும் தங்கச்சியும் போய் பேசுங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த மலர்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறத. அப்புறம் அவ்வளவுதான், இருக்கிறதையும் கழிச்சு விட்டுருவா. சும்மா இருங்க, மலர் எல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. அதானே, நீ என்னைக்கு உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றத விட்டுருக்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் சகலையா? ஆமாடா, என் ஒய்ஃபோட அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படியாடா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. அவர் தான் என்னோட பாஸ். ஓ, இவர் கம்பெனில தான் நீ வேலை பாக்குறியா? ஆமாடா, அதான் இன்வைட் பண்ணியிருந்தேன். நீ வருவேன்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி சரி, என் கல்யாணத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. பேசாம என்ன ட்ரீட் வைங்கடா. அது சரி, இப்படியே 4 பேர் வந்துருங்க, மாச சம்பளத்தை அப்படியே காலி பண்றதுக்கு. போடா இவனே. டேய், இப்பதான் 2 பேரும் பேசுறாங்களா சிஸ்டர்ஸ்? ஆமாடா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. என் ஒய்ஃப் அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பா, பேச மாட்டேங்காங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, சரி அவங்க கிட்ட பேசி பார்ப்போமேன்னு பேசினேன். அவங்களும் என்கிட்ட ஸ்வீட்டா பேசினாங்க. நல்லதா போச்சு. ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கேன், நான் பண்ணது எல்லாத்தையும். அதனாலதான் உடனே சண்முகிட்ட பேசுறதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. எது எப்படியோ 2 பேரும் நல்லா பேசி சந்தோஷமா இருந்தா சரிதான்.